ஹலோ காய்ஸ், நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட சிம்பிள் அஃபிஷியல் தேர்தலுக்கான சிம்பிளை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிம்பிள் என்னன்னு நம்ம ஷார்ட்ஸ் மூலமாக போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சிம்பிள்னா விசில் சிம்பிள். நம்ம கோட் படத்தில் வரும் விசில், அந்த சாங்கில் வரும், அந்த பீட் வரும், அந்த சிம்பிள் விசில் சிம்பிளாக வரும். அந்த விசில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்க போது. இதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற 2026 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா சிம்பிளுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை வச்சு கேம்பெயின் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு சிம்பிள். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். வில்லேஜில் பார்த்தீங்கன்னா பிகில்னு கூப்பிடுவாங்க, சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா விசில்னு கூட கூப்பிடுவாங்க, பிகில்னு கூப்பிடுவாங்க. பிகில் படமும் கோட் படமும் பார்த்தீங்கன்னா இது மூலமாக லிங்க் ஆயிருக்கு. ஸோ விஜயோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிகில் பாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், சோஷியல் மீடியாவும் சரி. இப்போ நம்ம தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காருல அவரோட எக்ஸ் பிளாட்ஃபார்மில். அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து அந்த ட்வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் பிளாட்ஃபார்ம் போயிடணும். இருங்க, லாகின் பண்ணிப்போம் எக்ஸ் பிளாட்ஃபார்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பெயின், அந்த பிரச்சாரத்தில் போவாங்க. அந்த பிரச்சாரமும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா 26 ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அதுக்கான ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ் பிளாட்ஃபார்ம் லாகின் பண்ணிடுவோம். அவரோட அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம், தளபதி விஜயோட அக்கௌண்ட்டுக்கு. சிம்பிளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விசில் சிம்பிள் இதுதான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்க போகுது நம்ம டிவி கேக்கு. இனிமேல் அடுத்து வரப்போகிற பிரச்சாரம், அடுத்து விஜய் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறாங்க. இந்த சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா வாதாட போகிறாங்க. இது குழந்தை வாதாட போகிறாங்க சொல்கிற பேர். இது கேம்பெயின் பண்ண போகிறாங்க. இப்போ அவர் அக்கௌண்ட்டுக்கு போயாச்சு. அவர் இன்றைக்கி என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விசில் சிம்பிளோட போட்டு, என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கப்படுகிறது. இந்திய அரசியல் ஆணையத்திடம் நாம் தமிழக வெற்றி கழகத்திற்கான தேர்தல் சின்னமாக நாம் விண்ணப்பித்திருந்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில். தற்போது தேர்தல் ஆணையம் நமக்கு எந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கீடு செய்திருப்பதோ பெரும் மகிழ்ச்சியுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாதிரி போட்டு எக்கச்சக்கமாக விசில் பற்றி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. விசில் வந்து நம்ம மக்களின் சின்னம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லவர் சின்னம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. டீட்டெயிலாக படிக்க முடியாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ட்வீட்டாக இருக்குது. அப்புறம் விசில் சிம்பிள் கூட போட்டிருக்காரு. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சிம்பிள். பிகில் படத்தில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் கோட் படத்தில் பார்த்துருப்போம். நிறைய சாங்ஸில் கூட இந்த விசில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிகில் சிம்பிள் தான் நம்ம தளபதி விஜய்க்கு இப்போ வரப்போகிற அப்கமிங் எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டூலாக இருக்க போகுது. ஸோ இதேமாதிரி எக்ஸைட்டிங்கான ஃபர்தரான அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம பேட் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டுக்கோங்க. அதேமாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தளபதி விஜய் எவ்வளோ பிடிக்குமோ, நீங்கள் டிவி கேட்காங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.